பேசிட்டு இருக்கேன். லேடிஸ் மேல படுக்கல. கை வைக்கிறவள வச்சுக்க, தள்ளி போ. சரி கிளம்பு. என்ன கிளம்புனா? கிளம்பா. நான் கிளம்பு, இல்ல இங்கே பாய போட்டு கூட படுப்பேன். உன்ன ஏய், யார் மேல கை வைக்கிற? யாரு நினைச்சுக்கிருக்க? பாக்குறியா நீ? என்ன பாக்குற? பாக்குறியாடா? 5 நிமிஷத்துல உன்னை தூக்கிடுவேன். சரி. ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். கைஸ், நான் விஜய் சுரேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம யூஸ்வலாக வந்த நம்ம நேசிக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம்ல ஒரு விஷயம், அவங்க கூப்பிட்ருக்காங்க நம்மளை பேச சொல்லி. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம பேச வந்திருக்கோம். அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்காக தான் பண்ணுறேன். ஸோ கண்டினியூனா கீழே கண்டினியூன்னு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்க்கணும், சரிங்களா? A few moments later. ஸோ ஓகே, இப்போ தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம், வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் ஆளை காணோம். வந்ததுலேயும் நம்ம பேசிடுவோம், சரிங்களா? நம்ம ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா, அந்த பக்கம் வந்துட்டு இந்த வாட்டி கேமராவில் எடுக்கல. நான் கேமரா வச்சா நிறைய பேர் தெரிஞ்சிருதுன்றதால தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஃபோனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு வீடியோவை. ஸோ இந்த வீடியோ வந்து கேமராவில் எடுக்கல, ஃபோனில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறோம். அவரோட ஃபோனில் எடுக்கிறாரு. கால் வருது. ஹலோ. உங்கள் வீடு கிட்ட தான் வெயிட் பண்ணுறேன். வாங்க வாங்க. சரி, சீக்கிரம் வாங்க. 12 seconds later. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன விஷயங்க இதை பேசணும்னு சொன்னீங்க? என்னங்க யோசிக்கிறது, நம்ம ஜஸ்ட் ஒரு இதுதான் பண்ண வந்தோம். அன்றைக்கி அந்த லூசு பையன் வந்து அந்த ஏரியாவில் சண்டை வந்துச்சு அந்த பையனால். இப்போ நான் வந்து திரும்ப இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போகக்கூடாது. இனிமேல் நம்ம தனியாக நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலான் இருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு உங்கள் அப்பா என்ன நினைக்கிறேன்னா, உங்கள் இதுலேயே நல்ல பையனை பார்க்கலான்றாரு. அதை நீங்கள் இது பண்ணலாம்ல, அக்செப்ட் பண்ணலாம்ல. இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனை ஆச்சுல்ல அன்னைக்கு. அது பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம அந்த ஸ்டெப் எடுக்க முடியாதுல்லங்க. அதுக்கேற்ற மாதிரி தாங்க நம்ம பார்க்க முடியும். அவர் சைட்லேருந்து அவர் பேசுகிறாருல்ல. நான் கொஞ்சம் யோசிக்கணுங்க, சீரியஸாகவே யோசிக்கணுங்க, ரொம்ப யோசிக்கணும். என்ன பண்ணுறது தெரியலையே. இப்போதைக்கு இந்த லவ் செக்மெண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து நான் சொல்லிடுறேன், எனக்கு மேரேஜ் ஆக போகுது. நான் இந்த இதே விட்டுறலான்னுக்கிறேன். நான் அதனால தான் இந்த லவ் செக்மெண்ட்டே எடுக்கிறது இல்லை இப்போலாம். பண்ணுறது நிறைய பேருக்கு லவ் ப்ரொபோசல் பண்ணுங்கள், என் ஃப்ரெண்டை பண்ணுங்கள், கல்வியிட பண்ணுங்கள், கம்பெனியில் இருக்கிறவங்க பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த சென்சிட்டிவான விஷயத்த வந்து நம்ம தவிர்த்துக்கிறோம், எடுக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை போயிட்டுருக்கு நிறைய. அதனால் நான் அவாய்ட் பண்ணுறேங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு. மேரேஜ் ஆக போகுதுன்றீங்க, அப்புறம் எதுக்குங்க அந்த மாதிரி வந்து பண்ணி? இப்போ 4 பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும்ல. அதாங்க இப்போ வந்து இப்போ கேட்க மாட்டாங்களா சொல்லுங்கள்? வந்து கேட்பாங்கல்ல, என்ன இந்த மாதிரி ஆச்சு, இப்போ அந்த பையன் வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க? இப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுமா? வீட்டில் வந்து பேசுங்கன்னு சொல்கிறேன் அப்பா. அவர்கிட்ட தான் பேசுனேங்க, அவர் தான் ஜாதி கீதின்றாருங்க. அவங்க எடுத்ததும் அப்படி தானேங்க பேசுவாங்க. பட் ஆனால் நீங்கள் தானே கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். பாருங்க, அந்த ஃபோனு கூட பிடிக்கல பாருங்க, சொன்னதுன்னு ஊயின் கத்துது பாருங்க. யோசிக்கிறேங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. நீங்கள் டப்புன்னு என்னடா அவங்க யாரும் யோசிக்கிறேன். அப்புறம் தான் அந்த வீடியோ போட்டிங்களே, அந்த வீடியோ அந்த பையன் ஏரியா பையன் சொன்னதுன்னா டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்ததுனையும் சரி ஓகே நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். நான் யோசிக்கிறேன். நான் கொஞ்சம் இருங்க, எனக்கு குழப்பமாக இருக்குங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. நான் ரொம்ப யோசிக்கணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறேன். இப்போ நம்ம வந்து திடீர்னு வந்து பேசினா அவங்க அப்பா கிட்ட கேட்டால் வந்து அவர் திடீர்னு அதே மாதிரி ஒப்பீனியனில் இருப்பாரா, இல்லை வேறு மாதிரி எதனா ஒப்பீனியனில் இருப்பாரா? பேசுறது வச்சு தானே தெரியும். நீங்கள் பேசணுங்க, நீங்கள் அமைதியாக நின்னீங்கன்னா கஷ்டங்க. நீங்கள் பேசணும், நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட பேசணும். அப்பா இந்த காலத்துலலாம் இதெல்லாம் பார்க்குறியாப்பா, நல்ல ஒரு லைஃபு நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு நீங்கள் பேசணும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசணும் தாங்க. உங்களை நம்பி ஒரு பையன் வரானா, அந்த பையனுக்கு நீங்கள் தாங்க கான்ஃபிடென்ட்டாக பேசணும். வாழ்க்கையில் நீங்களே கான்ஃபிடென்ட்டாக பேசாமல் நீங்கள் பாட்டுன்னு அமைதியாக இருந்தீங்கன்னா அவன் எப்படி பேசுவான்? அவனோட இதுக்கு சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு இல்லை, எல்லா பாய்ஸ்க்கும் சொல்கிறேன், நான் ரெஸ்பெக்டாக சொல்கிறேன். ஒரு பையனை லவ் பண்ணிடுறீங்க, நாளை பின்ன அந்த பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் அந்த பையன் சைட்லேருந்து யோசிக்க மாட்டீங்களே. பேரண்ட்ஸ் ஓகேங்க, முக்கியம் தாங்க, தப்பு இல்லை. அப்போ நம்ம லவ் பண்ணிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசணும்ல. இப்போது அவன் நல்லவனா கெட்டவனான்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு தானே நீங்கள் லவ் பண்ணுறீங்க. அப்புறம் வந்துட்டு நாளைக்கு இது சரியில்லை அது சரியில்லை வேணாம் எங்கள் வீட்டில் பார்த்தா, அப்போ அவனோட லைஃப்பை நீங்கள் பார்க்கணும்ல. யாரும் அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்களே. இப்போ அன்றைக்கி கூட அந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க,
அந்த சீன் வந்து நீங்க பேசவே இல்லை, நீங்க அமைதியா தான் இருந்தீங்க. உங்க அப்பா தான் வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து இது அது இதுன்னு ஒரு மாதிரி பேசினாரு. எனக்கு மைண்ட் அப்செட்டா அன்றைக்கே நான் போயிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு சுத்தமா அது பிடிக்காது. அவர் பேசுனது எனக்கு கஷ்டமா இருந்தது சத்தியமா. அது என்னன்னு நீங்க பாத்துங்க. நீங்க தாங்க சொல்லணும். நீங்க இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா என்னால சத்தியமா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பேசுறதெல்லாம் இருக்கு. எதா இருந்தாலும் நீங்க வந்து உங்க அப்பா கிட்ட வந்து நீங்க பேசணும், தெளிவா பேசணும். நான் இதான்ப்பா, நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்க பேசணும். இல்லைன்னா நான் தான் சொல்றேனே, நம்ம நம்ம என்னால அவரை எதிர்த்து பேசவே அதை தாங்க முடியாதுங்கிறது சொல்றேன். தான் நம்ம பிரச்சனையே. பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்கும் ஒன்று நம்மளோட ஒப்பீனியனுக்கு போயிடணும், இல்லைன்னா பேரண்ட்ஸோட ஒப்பீனியனுக்கு போயிடணும். ஓகேங்களா? லைஃப் இங்க தான்டா இருக்க சொல்றா அந்த நான் மாதிரி இங்க வரேன்டா. லைஃப்ல போயிட்டு டேய் என்ன டென்ஷன் இருக்கு. என்ன பண்றது தெரியாம அப்படியே மூச்சிட்டு இருக்கேன். வாழ்க்கை அப்படியே ஓடுதுங்க. இப்போ வந்து ரெவென்யூலாம் ரொம்ப பெருசானா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் கிடையாது. இப்போலாம் யூடியூப்லலாம் வந்து அவ்வளோ Tension சம்பாதிக்கிறாங்க. நம்மலாம் கிடையாது. ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு நம்ம இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். சில பேருக்கு ஹெல்ப்பாகவும் சில பேருக்கு பண்றோம், இதுவாகவும் பண்றோம். அது பார்த்துங்க எப்படி. பட் ஆனா இப்போ வந்து நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் முழிச்சிட்டு இருக்கேன். எங்க வீட்ல போய் எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கும் எனக்கு வந்து ஒரு பயமா இருக்கு. ஐயோ என்ன பண்ணுவாரோ என்ன இது உங்ககிட்ட தான் சரி வந்து நீங்க வந்து பேசுவீங்க. ம். சரி கொஞ்சம் திரும்ப பேசினா அவர் ஏதாவது மனசு மாற வாய்ப்பு இருக்குல்ல. இந்த முறை நானும் எங்க அப்பா கிட்ட நான் பேசி பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்றேன். நீங்களும் வந்து ஒரு தடவை லாஸ்டா பேசி பாருங்க. நான் இதான் இந்த பாருங்க, இதான் ஃபைனல். நான் உங்கள் அப்பாண்ட நான் தயவு செஞ்சு பேசுகிறேன். அதுக்கப்புறம் அவர் எதனா பேசுகிறாருன்னா சத்தியமாக வந்து வேற டேய் ராமு அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான்டா. அவன் போன் எடுத்து கட் பண்ணிட்டான்டா. சரி நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. அண்ணா புகை புகை வருதுண்ணா. டேய் அண்ணா அந்த நாய் போன் பண்ண சொல்றான். அவனை டென்ஷன் ஆயிருது எனக்கு, பிபி ஆயிருது எனக்கு. அண்ணா பையே புகை வருதுண்ணா. புகை வருதுன்னா அப்ப தள்ளி போயிடலையா? கும்பிட பார்த்தியா? புகை வருதுன்னா போய் தள்ளி நில்லாம். அண்ணா ஸ்மோக் என்ன அப்ப உனக்கு நீ பிரச்சனை? சிகரெட் பிடிக்குது, அங்கே அஃபெக்ட் ஆகுதுல்ல அவங்களுக்கு. அபேட் ஆகுதுன்னா அங்க தள்ளி போய் நில்லையா? தள்ளிட்டு தானே வந்த, அங்க போய் தள்ளிட்டு பேசு போ. என்னது தள்ளிட்டு தானே வந்த, தள்ளி போயிட்டு பேசியா? வாயெல்லாம் வச்சிருவோம் ஒன்று. மரியாதையா பேசு போ. ஏற்கனவே நானே ப்ரெஷர்ல இருக்கேன், போயிடு. நீ பேசுனா நீ போய் சாவு. எதுக்கு நான் போய் சாகணும்? பின்ன நீ எதுக்கு நீங்க ரெண்டு தான் காதல் தோல்வியிலே போங்க, போய் செத்து போங்க ரெண்டு பேரும். அவன் அப்படி பேசுறான் அவன். ஏய் என்னடா வாடா போடான்ற. ஏய் பாக்குறியாப்பா? லூசா இருந்தாலே உனக்கு சிகரெட் புகை வருதுன்னு தானே சொன்னேன். புகை வருதுன்னா தள்ளி போய் நில்லு தானே சொன்னேன் உன்னைய. நான் உன்னைய கூட வந்து நிக்க சொன்னேன், இல்லை உனக்கு ஒன்று கொடுத்தனா? சிகரெட் பிடிக்காதா? நீ பாரு என்ன பாரு, உன்னை தான் பாத்துக்கிறேங்க. நீ வந்து ரோட்ல வந்த உங்க வீட்டாண்ட நின்று நான் பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கிளம்புனா. ரோடு அது ரோடு, ரோட்ல தான் நீ சிகரெட் அடிக்க முடியும். சரி நீ பொது இடத்துல புடி, தப்பு இல்ல. நீ ஓரமா போய் புடி, மத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஓ ஆகுது. நான் ஓரமா தான் நிக்கிறேன். நான் என்ன இப்படி நடு ரோட்ல அப்படி உட்காந்துக்கிட்டு குடிக்கிறேன்? ஓரமா தானே நிக்கிறேன். போ அவருக்கு என்ன சொன்னாலும் அது புரிய போறது இல்ல. போயா, கூப்பிடுதுல போ. ஏய் அது இதுன்னா சோல திருப்பினா உன்னை. கூப்பிடுதியா போயா. நிம்மதியா ஒரு சிகரெட், இந்த சிகரெட் அடிச்சதே எனக்கு தெரியல. பாரா நீ இப்போ என்ன பாரு, என்ன ஏப்பா போப்பா நீ பாரு, இங்கதான் நிக்கிறேன் பாரு. லூசா அவன் பண்ணிப்போம். லூசு மாதிரி ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கு. நான் லூசு, ரொம்ப டைட். பைத்தியக்காரன். தலைவலி இருக்கிற பிரச்சனை போதாது நீ இவரு வேற. அவங்க வரான் லூசு. சரி நான் அவர்கிட்ட வந்து புகை வருது, நான் ஊதினே இருக்கான் டென்ஷனா. ஏங்க இவன் பாறான், டென்ஷன் பண்றான். வேற எங்கேயாச்சும் கூட போய் நின்று பேசு. எதுக்கு நம்ம போனோம்? தேவையில்லாம பிரச்சனை வேணாங்க. என்னத்துக்கு பிரச்சனை வேணாம் இரு. ஏங்க புகை வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான். உனக்கு என்னயா பிரச்சனை? நீ வண்டி எடுத்துட்டு போய் அப்படி ஊதான். ஏன் நீ அப்படி போய் நின்னு பேசு? நீ தான் வந்து நின்ன, நான் வந்து நிக்கல. நான் நின்னுட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. நீ தான் வந்து நின்ன. ரொம்ப நேரம் சும்மா நின்னு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு வந்து கவர்மெண்ட் ரோட்ட பட்டா போட்டு வச்சிருக்கியா நீ? வேற இதெல்லாம் தேவை. என்ன தேவையில்லாததுன்னா இவன் வேணுட்டு வேற மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் பைத்தியம் சொல்லுது கேட்டுக்க. ஏய் உங்களுக்கு தான் மரியாதை உனக்கு சொல்லிட்டேன் நான். சும்மா ஓவரா பேசினனால தான். தம்பி புகையை நீ அப்படி ஊதுன்னு சொன்னா உனக்கு இதுவாகும். பாக்குறியா? யாருன்னு பாக்குறியா நீ? என்ன யார் நீ? யாரா என்ன? வாயா போ. பாரு பேசு. நீ வண்டி சிகரெட் லேடிஸ் இருக்காங்கன்னு பாக்குறேன். கம்முன்னு கிளம்பு. லேடிஸ் இருந்தா போங்களா ஒரு நிமிஷம். நீ போ, தள்ளி போ. ஏங்க என்ன நீங்க அப்படி போய் ஊதுங்கண்ணா. நாங்க ரொம்ப நேரமா நின்று பேசிட்டு இருக்கோம். நீ ரொம்ப நேரம் நின்னு பேசுற வந்து எனக்கு நீயா? நீ ரோட்ல நிறுத்திட்டு நீ புகை ஆமா நான் ரோட்ல நின்னு போக வர்றேன். சரி போ.
போனா நீ போ. சிகரெட் போ அப்படி போய் ஊது நான் போனா. ஓ சிகரெட் என் வாய் நான் குடிக்கிறேன் உனக்கு என்னையா? இரு ஒரு நிமிஷம் போடா. ஏய் போடா. என்னடா மரியாதை பேசுற? யாரும் தெரியுமாண்ணா? நான் பாக்குறியாடா நீப்பா? ஒரு நிமிஷம் அப்படி நில்ல நீ. இப்ப நீ போறியா என்ன? ஏய் நான் போகாம நிப்பேன். உனக்கு என்ன? சரி போ. அப்படி போய் புடி பேசிட்டு இருக்கான். லேடிஸ் மேல கை வைக்கிறவள வச்சுக்க. தள்ளி போ. சரி கிளம்பு. என்ன கிளம்புனா? கிளம்பா. நான் கிளம்பு இல்ல இங்கே பாய போட்டு கூட படுப்பேன். உன்ன ஏய் யார் மேலடா கை வைக்கிற? யாரு நினைச்சுக்கிட்டு இருக்க? பாக்குறியா நீ? என்ன பாக்குற? பாக்குறியாடா? 5 நிமிஷத்துல உன்னை தூக்கிடுவேன். சரி என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னடா நீ என்னடா பண்ணுவ? போ. ஏய் போடா. 1 2 விடுவேன் இப்போ செவுல்ல மரியாதை போயிரு. யார பார்த்து 2 விடுவோம்? இரு ஒரு நிமிஷம் நீ அங்க போயா. நான் ஃபிகர் இருந்தா சீன் போடுவியா? ஏய் என்னடா ஃபிகர் இருந்தா சீன் போடுறியா நீ? ஃபிகர் நான் அடி வாங்குவேன் நீ. ஏய் சொல்லிட்டேன். அப்புறம் யார் அது? உனக்கு ஏன்? அவங்க ஃப்ரெண்ட். தள்ளிட்டு தானே வந்த. போ தள்ளி போய் பேசு போ. என்ன ஓர? ஏய் ஆறுகிட்ட பேசிக்கிறீங்க. அவ்வளவுதான். ஏய் கேமரா தண்ணா. ஏய் வாடா இங்க வாடா. ஏய் என்ன? யாரு? ஆள கூப்பிடுறியா நீ? ஆள கூப்பிடுறியா? அவனா? ஏய் என்னடா பண்ணுவ நீ? பயந்து ஓடுறா பாவாளு. ஓ இந்தாடா நீ. பயந்து வர. ஏய் பயந்து ஓடு நீ அங்க இரு. ஓடு பயந்து போறான் போ. இவர் ஒரு ஆளு. இவனெல்லாம் நம்பி நீ வர்றியாமா நீ? போமா தள்ளி போ. வேற யாராவது நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணு. இந்த வந்துட்டார் புல்லட் எடுத்துட்டு போ. ஏய் வாடா கேமரா இங்க வாடா சீக்கிரம் வாடா. ஏய் ரேஸ் பண்றா நீ ரேஸ் பண்றா. ஏய் 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 ரேஸ் பண்றா. ஏய் ஏய் ரேஸ் பண்றா. வருதா? தெரியுதா? அறிவிக்கா அவனுக்கு சைலன்ஸ் புகையிலடா விடுப்பா. தெரியுதா? இப்போ இந்த புகை உங்களுக்கு எப்படி எஃபெக்ட் ஆகும்? சைலன்ஸ் புகை முன்னா தாங்க முடியுதா? அதே தான் எல்லாருக்கும் இருக்கும். ஏய் சிகரெட் புகைக்கு சைலன்ஸ் புகைக்கு வித்தியாசம் இல்லையாடா? அது வந்தா உனக்கு ஒரு ஆயிலோட புகையை உன்னால இது பண்ண முடியல. உன்னோட சிகரெட் போல எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும். நிக்கிறவன நிறுத்த சொல்றா. நான் நிறுத்துறேன். ஏய் போடா. நிக்கிறவன நிறுத்த சொல்லு போ. ஏய் இந்த 5 நிமிஷம் நீங்க இருந்தேன்னு வெச்சுக்க. நின்றா நான் வர்றேன். உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்க விடு. ஏய் விடு அப்பா சரி வந்துட்டான் ஆன் பண்றான். சரி ஏரியா காலி பண்ணிடலாம். டேய்